Hey guys, இன்னைக்கு வந்து நம்ம என்ன சேலஞ்ச் பார்க்க போறோம்னா இதுவும் ஒரு லாங் வீடியோ சேலஞ்ச் தான். ஹூ நோஸ் மீ பெட்டர், அதாவது ஹூ நோஸ் அபிஷேக் பெட்டர், என்னை பற்றி யாருக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து என்னை பற்றி சில கொஷின்ஸ் கேட்பேன். மொத்தம் 10 கொஷின்ஸ் கேட்பேன். அதில் வந்து யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. அதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியுதோ அவங்க ஃப்ளிப் பண்ணணும். யார் ஃப்ளிப் பண்ணுறாங்களோ ஃப்ளிப் பண்ணி யார் ஃபஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட்டு. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரவுண்டுக்கு போவோம். காய்ஸ், இப்போ ரவுண்ட் 1க்கு வந்தாச்சு. ரவுண்ட் 1 ஈஸி கொஷின் தான். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பாட்டில் யார் ஃப்ளிப் பண்ணுறீங்களோ அதான் மேட்ரு. யார் ஃபஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட்டு. யாருக்கெல்லாம் பாயிண்ட் கிடைக்கலையோ அவங்களுக்குலாம் ஒரு கொட்டு விடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஷின் என்னன்னா, எனக்கு தமிழ் சினிமாவில் பிடிச்ச ஹீரோ யார்? யாரும் ஃப்ளிப் பண்ணல. ரித்திக் ஃப்ளிப் பண்ணிட்டாரு. சொல்லுங்கள் ரித்திக். ஓகே, ரித்திக் ஏற்கனவே தெரியும். கரெக்டு. இவங்க எல்லோரும் லேட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஒரு கொட்டு விடும். ரித்திக் 1 பாயிண்ட், மீதி எல்லாருக்கும் 0 பாயிண்ட். சிறுபாலகன் கைஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம நடுவில் உட்காந்து இருக்கிற சிறுபாலகன் ரித்திக் ஜெயிச்சிட்டாரு. ஈஸி கொஸ்டின். நான் அவர் ஃப்ளிப் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. சரி, செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். என்னோட ஃபேவரட் கலர் என்னது? அஷிதா நிக்க வச்சிட்டா. சொல்லுங்க. கரெக்டு. இப்போ அஷிதா 1 பாயிண்ட், சிறுபாலகன் 1 பாயிண்ட், மீதி எல்லாரும் 0. இவனு கொட்டு விடும். ஓகே, இப்போ ரித்திகா அஷிதாவும் 1 பாயிண்ட், ஜோன்ஸ் ஃப்ரெடி ரயான் 0 பாயிண்ட்ஸ். காய்ஸ், 2 ரவுண்டில் இப்போ ரித்திகும் ஹர்ஷிதாவும் 1 பாயிண்ட்டு, ஜோன்ஸ் ஃப்ரெடி 2 பேரும் மூஞ்ச மறைச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் 0 பாயிண்ட்ஸ், ரயானா 0 பாயிண்ட்ஸ். இப்போ தேர்ட் ரவுண்ட். என்னோட ஃபேவரட் ஃபுட் என்ன? தெரிஞ்சுட்டு ஃப்ளிப் பண்ணுங்கடா, தெரியாமல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ரித்திக் ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் பண்ணிட்டாரு. சிறுபாலகன் என்ன பிரியாணி? ஓகே, இல்லை பிரியாணின்னு காமனாக சொல்லிட்டாரு. அதுவே காமனாக சொன்னதே ஓகே. சரி, சும்மா கேட்டேன் சிக்கனா மட்டும் நான். ஓகே, இப்போ சிறுபாலகன் மீண்டும் ஜெயிச்சிட்டாரு. மீதி எல்லாருக்கும் கொட்டு சேரப்படுங்க. ரவுண்டு 4. இப்போ இதுவும் ஈஸி கொஷின் தான். சரி, கேட்டுறேன். என்னோட ஃபேவரட் ஸ்போர்ட், அவுட்டோர் ஸ்போர்ட் என்னது? கிரிக்கெட். ஜோன்ஸ் சொல்லிட்டாரு. ஜோன்ஸுக்கு 1 பாயிண்ட். இப்போ சிறுபாலகர் ரொம்ப சிரிக்கிறார். அவருக்கே ஃபஸ்ட்டு கொட்டு கொடுத்துருவோம். 1 2 3. இவர் தனியாக ஃப்ளிப் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ வந்து 4 ரவுண்டு முடிவில் ஜோன்ஸ் 1 பாயிண்ட், ரித்திக் 2 பாயிண்ட்ஸ், ஹர்ஷிதா 1 பாயிண்ட், அண்ணன் தம்பி 2 பேருமே 0 பாயிண்ட்ஸ். பிரதர் கோல்ஸ். ஓகே, இப்போதைக்கு சிறுபாலகன் தான் பெரிய பாலகன் மாதிரி லீடிங்கில் இருக்காரு. இப்போ அடுத்து 5th ரவுண்டு. 5th ரவுண்டு வந்து இது வந்து இப்போ இன்னும் ஒரு 3 டேஸில் இந்த இயர் முடிய போகிறதுனால அதுக்கான ஒரு கொஷின். இப்போ 2024 ரிலீஸ் ஆன மூவிஸில் என்னோட ஃபேவரட் ஃபிலிம் அது. எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஆனால் நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். சொல்லுங்கள். லியோ 2024 ரிலீஸ் ஆகல, அதுக்காக கொட்டு. ஓகே, நீ தான் பண்ண கோட்டு. அதுவும் கிடையாது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, கரெக்டு. இப்போ இவங்க 2 பேருக்கும் அவுட்டு. எனக்கு பிடிச்ச. சரி, இப்போ வந்து எப்படின்னா தப்பா சொன்னவங்களுக்கு ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆகும். போன ரவுண்டுக்கு முன்னாடி ரவுண்டு சிறுபாலகன் பெருபாலகனாக மாறினார், பாயிண்ட் எடுத்து லீடிங்கில். இப்போ திருப்பி தப்பா சொன்னதுனால மைனஸ் பாயிண்ட் எடுத்து சிறுபாலகனாகவே மாறிட்டார் ரித்திக்கு. ஸோ ஓகே, இப்போ ரவுண்ட் 6th ரவுண்டில் என்னென்னா, எனக்கு கிரிக்கெட்டில் பிடிச்ச கிரிக்கெட்டர் யார்? அது இந்தியனாக இருக்கலாம், இல்லை ஃபாரினராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஜோன் சொல்லுங்கள். தோனி. கரெக்ட். இது எல்லாருக்கும் தெரியாதா? இப்போ எப்படி விஜயோ அது மாதிரி தோனி. மற்றவங்களுக்கு தான் கொட்டு. 1 சிறுபாலகனுக்கு 1, இவருக்கு 1, இவங்களுக்கு 1. காய்ஸ், இப்போ ரித்திக் 1 பாயிண்ட்டு. ஏன்னா ஃப்ளிப் பண்ணாமல் இருந்தால் கூட பாயிண்ட் குறையாது. ஃப்ளிப் பண்ணி தப்பா சொன்னால் மைனஸ் ஒன்னாகும். அதனால் ரித்திக்கு 2 பாயிண்ட்லேருந்து 1 பாயிண்ட்டு. ரயான் -1. ஃப்ரெடி ஆல்ரெடி 0னால 0. ஜோன்ஸ் வந்து இப்போ போன ரவுண்டில் பாயிண்ட் எடுத்து 2. அஷிதா ஆல்ரெடி 2. இப்போ அஷிதாவும் ஜோன்ஸ் தான் லீடிங்கில் இருக்காங்க. ஓகே, இப்போ 7th ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன கொஷின்னா, எனக்கு ஃப்யூச்சரில் வந்து எனக்கு ஃபாரின் போக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா நான் எந்த கண்ட்ரிக்கு போக ஆசைப்படுவேன்? அது இந்தியாவாக இருக்கக்கூடாது, வேறு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரி. ஹர்ஷிதா போட்டா துபாய். கரெக்டு. ஓகே, மீது எல்லாருக்கும் போட்டு. சரி, ஓவரா பண்ணாதீங்க. அஷிதா ஜெயிச்சிட்டிங்க, அப்படியே இருங்க. ஓகே, அஷிதா 3 பாயிண்ட்ஸ், ஜோன்ஸ் 2 பாயிண்ட்ஸ், ரித்திக் 1 பாயிண்ட், ஃப்ரெடி 0 பாயிண்ட், ரயான் -1. காய்ஸ், இப்போ இது 8th ரவுண்டுக்கான கொஷின். இது வந்து 2024 சம்மந்தப்பட்ட கொஷின் தான். திருப்பி எல்லா இயர்லேயும் 12 மந்த்ஸ் இருக்கிற மாதிரி இந்த இயர்லேயும் 12 மந்த்ஸ் இருக்குது. இந்த 12 மந்த்ஸில் எனக்கு
இந்த இயரில் இருக்கிற 12 மந்த்ஸில் எனக்கு பிடிச்ச மந்த் என்னது? ஜோன் சொல்லுங்கள். ஆகஸ்ட் இல்லை, தப்பு. திருப்பி ஃபிளிப் பண்ணுங்க. ஃப்ரெடி பண்ணிட்டார். சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு மந்த் சொல்லுங்க. அக்டோபர் கிடையாது, நீங்கள் சொல்லுங்கள். மே மந்த். அவர் தான். ஓகே, இப்போ இவனுக்கு கொட்டு. ஃப்ரெடி -1 பாயிண்ட்ஸ். ஜோன்ஸ்க்கு 1 பாயிண்ட் குறைஞ்சதுனால அவரும் 1 பாயிண்ட். இவர் சிறுபாலகன் சும்மா அப்படியே உட்காந்துருக்காரு, இவர் 1 பாயிண்ட்டு. பிரதர் கோல்னால இவரும் -1. இவங்க மட்டும் இப்போ 4 பாயிண்ட்ஸ்க்கு போயிட்டாங்க. இன்னும் 2 ரவுண்ட் இருக்குது. 2 ரவுண்டில் யார் 2 பாயிண்ட் எடுத்தாலும் எப்படியோ இப்போ எனக்கு தெரிஞ்சு அஷிதா தான் வின்னர் நினைக்கிறேன். வேறு யாருனாலே வின்னர் ஆக முடியாது. சரி, ஓகே, இப்போ 9th ரவுண்டுக்கு போயிடலாம். ஓகே, 9th ரவுண்டுக்கு இப்போ என்டர் ஆகிறோம். இப்போ வந்து அஷிதா தான் லீடிங்கு. இப்போ அவள் தான் வின்னர்னு தெரிஞ்சிச்சு. சப்போஸ் அவளுக்கு ஏதாவது மைனஸ் பாயிண்ட் கிடச்சி வேறு யாராவது பாயிண்ட் எடுத்தாங்கன்னா தான் வின் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ திருப்பி இது ஒரு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட கொஷின். என்னோட ஃபேவரட் சாட் ஐட்டம் இது? ஜோன் சொல்லுங்கள். பானிபூரி. ஜோன்ஸு கரெக்டு. ஓகே, மீதி எல்லாரும் இப்போ கொட்டு. இதுவும் ஈஸி தான். ஃப்ரெடி மண்டே மட்டும் காமிக்கிறாரு. இவர் சிலுபாலகன் எதுக்கு இருக்காருன்னே தெரில. ரயானு, அப்புறம் அஷிதா, எல்லாருக்கும் கூட்டு வந்துச்சு. இப்போ வந்து 2 பாயிண்ட்ஸ். ஜோன்ஸ் 2 பாயிண்ட்ஸ், ஹர்ஷிதா 4 பாயிண்ட்ஸ், ரித்திக் 1 பாயிண்ட், பிரதர்ஸ் ஃப்ரெடி அண்ட் ரயான் -1 பாயிண்ட்ஸ். கைஸ், ஃபைனல் ரவுண்டு. இது வந்து ஈஸி கொஷினாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற ஆன்சர் இருக்க போகிறது இல்லை. நீங்கள் அப்படி நினச்சி அதை சொல்லி -1 வாங்கிக்காதீங்க. இப்போயே உங்களுக்கு அந்த ஹிண்ட்டு மட்டும் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். என்ன கொஷின்னா, என்னோடய ஃபேவரட் ஹாபி. நீங்களாம் ஒன்று நினைப்பீங்க, ஆனால் அது கிடையாது. ஃபேவரட் ஹாபி என்னது? ரித்திக் அவரே தட்டி விட்டார் அவர் கையால் நிற்காம. ஐயோ, யாருமே போட மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெடி தலைக்கீழே போடுறாரு. சொல்லுங்க. வாட்சிங் மொபைல் அதெல்லாம் இருக்கலாம், ஆனால் அதை விட ஒன்று இருக்குது. அந்த ஹாபி நான் செய்ய மாட்டேனால அதான் என்னோட ஹாபி. அதனால் -1 வாங்கிக்கோங்க, கொட்டம் வாங்கிக்கோங்க. டேய்லாம் சொல்லக்கூடாதுப்பா, சிறுபாலகா. நீங்கள் இப்போ 0 பாயிண்ட்டுக்கு போயிடுங்க. மற்றவங்க ஃப்ளிப் பண்ணுங்க, நீயும் பண்ணலாம். இப்போ திருப்பி பாயிண்ட் எடுக்க. திருப்பி ரித்திக்கே பண்ணிட்டாரு. சொல்லுங்க, நீங்களா ஃப்ளிப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுங்க. பிளேயிங் கிரிக்கெட் அதுவும் கிடையாது. -1 இப்போ ரித்திக்கு. ஃப்ரெடி ரேகர் ஜாயின் பண்ணுறாரு. ஃப்ரெடி தலைக்கீழே இருக்கிறாரு, சீட்டிங்கு. ஓகே, ரேயான் சொல்லுங்க. யூடியூபர் அதுவும் கிடையாது. நீங்கள் நினைக்கிறது அதான் சொன்னேன், அது கிடையாது. ஓகே, ரயான் -2. டக்குன்னு யோசிங்க. சொல்லுங்க. வாட்சிங் மொபைல், வாட்சிங் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஒன்று தான்டா. திருப்பி அவுட்டு. ரித்திகா -2. டக்குன்னு யோசிங்க. அது வந்து நான் ஃபிசிக்கலாக பண்ணுற விஷயம், அதான் ஹிண்ட். ரித்திக் சொல்லுங்க. சைக்கிளிங் இல்லை, கிடையாதுவா. -3 பாயிண்ட். அது வந்து சரி, ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்றேன். இவன் ரவுண்டு இழுத்துக்கிட்டே போகுது, யாருக்கும் தெரில. ஈஸியாக சொல்லிடுறேன். அது வந்து சாப்பாடு சம்மந்தப்பட்டது, அவ்வளோதான். சொல்லு ரயான், சொல்லு, டக்குன்னு சொல்லு. 3, 2, 1. ரயானுக்கு தெரில, கொட்டு. ரயான் -3. ஃபுட்டு பற்றி அவ்வளோதான். அது வந்து எதுவானாலும் இருக்கலாம். ரித்திக் வந்துச்சு, திருப்பி சொல்லுங்க. ஓகே, திருப்பி கொட்டுவாங்க. உங்கள் ஹாபிலாம் என்கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ், அது உங்கள் ஹாபி. சிரிக்காதீங்கடா, போடுங்கடா. டேய், அது உன் ஹாபிடா, போடுறா. அர்ஷிதா வேண்டே பண்ணுறான்னு தெரியுது நல்லா. அவள் ஏன்னா வின்னர்னால. ரித்திக் ஃப்ளிப் பண்ணுங்க, ரித்திக். ஜோன் சொல்லுங்க. ஈட்டிங்கே கிடையாது, ஃபுட் இல்லை, அது மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து 1 பாயிண்ட். 2 ஒன்று தான், அது கிடையாது. டக்குன்னு யோசிங்க. செஃப் மீன்ஸ் குக்கிங், அதை மாதிரியா? கை கொடுங்க, கரெக்டு. ஓகே, இப்போ ரயான் -2லேருந்து -1 போகிறாரு. ரித்திக் -3, அஷிதா 4 பாயிண்ட்ஸ், ஜோன்ஸ் 1 பாயிண்ட், ஃப்ரெடி -1. ஸோ இந்த கேமோட வின்னர் ஹர்ஷிதா. அவன் என் சிஸ்டரு, ஆனால் ஜெயிப்பான்னு எதிர்பார்க்கல. சரி, ஓகே.